இந்த வீக்கெண்ட் சிக்கன் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈரோடு ஸ்பெஷல் நல்லாம்பட்டி சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா நல்லெண்ணெய் மிதக்க நல்லா காரசாரமாக சாதத்தோட சப்பாத்தி இந்த மாதிரி நான் எது கூட வேணாலும் சூப்பராக போகும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக மல்லி, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் குருமிளகு, அது கூட ஒரு 3 துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, இது கூட ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. நான் ஏலக்காவை ஸ்கிப் பண்ணிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துட்டு ட்ரையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது ரெடியாக இருக்கட்டும். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க 10 பல்லு பூண்டு, அது கூட நறுக்கி வச்சுருக்கேன் நிறைய சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் இங்கே 4 வரமிளகாயை இந்த விதையெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குக் ஆகிறதுக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. தக்காளி வெந்ததுக்கப்புறமா நான் இங்கே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் 3/4 கிலோ சிக்கனையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நான் இங்கே 3/4 கிலோ யூஸ் பண்ணுறதுனால வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் பேசிக்காக வெங்காயம் சைக்கோ, அதனால் நான் வெங்காயம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நிறையவே யூஸ் பண்ணுவேன். ஸோ வெங்காயம் நிறைய போட்டிருக்கேன். நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும் கூட எடுத்துக்கலாம். இது நல்லா போட்டு கலந்ததுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு நல்லா பெரட்டிட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இது கூட சேர்த்து போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம், சிக்கன்லேருந்து வர தண்ணியே போதும். இது மசாலா போட்டு கிளறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஓப்பன் விட்டு மூடிக்கோங்க. ஸோ தண்ணி எதுவுமே நிறைய விடாமல் கொஞ்சம் ட்ரையாக அது கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா கை நிறைய மல்லித்தலையை தூவி அடியிலேருந்து நல்லா கிளறி விட்டு நல்லா எடுத்து சூப்பராக சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. நல்லா சூப்பரான நல்லாம்பட்டி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா சமையல் வித் கனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங்.